அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் ஏற்கனவே 2023 கிட்டத்தட்ட ஒரு 26 வெவ்வேறு வகையான தேர்வுகளை நடத்தியுள்ளது. இந்த 26 வெவ்வேறு வகையான தேர்வுகளிலிருந்து பாலிட்டி பகுதியில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு பகுதியில் ஏற்கனவே கேட்கப்பட்ட 50 வினா விடைகளாக பார்த்திங்கன்னா 4 வீடியோஸ் நம்ம பார்த்துருக்குறோங்க. கிட்டத்தட்ட 200 வினாக்களுக்கான விடைக்குறிப்புகள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோங்க. அந்த வினாக்களுக்கான விடைக்குறிப்புகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது. இந்த வீடியோவில் அடுத்த 50 வினாக்களுக்கான விடைக்குறிப்புகளை பார்க்கலாம். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் இந்திய அரசியலமைப்பு பகுதியிலிருந்து நிச்சயமாக இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 5 எதை கையாள்கிறது? ஆர்டிகல் 5 எதை சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடியுரிமையை பற்றி குறிப்பிடுகிறது, இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை பற்றி. அடுத்த கேள்வி, இரண்டாவது கேள்வி, இந்தியாவில் தகவல் அறிவு உரிமை சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட உணர்வு எது? இந்தியாவில் தகவல் அறிவு உரிமை சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட உணர்வு சமூக உட்சேர்க்கை. அப்போ ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னாவே நமக்கு 2005 அக்டோபர் 12 ஏற்றிருப்பாங்க. 3, பின்வருவனற்றில் எது சிறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது? 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 தான் பார்த்திங்கன்னா மினி கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. 4வது கேள்வி, அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் யார்? அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் பிரதம மந்திரி, பிரைம் மினிஸ்டர். 5, அம்பேத்கரால் ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சி எது? அம்பேத்கரால் ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சி ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இந்திய குடியரசுக் கட்சி. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் பெண்களின் சமூக நீதிக்காக வழங்கப்பட்டுள்ள உரிமைகளை அதன் அரசியலமைப்பு பிரிவுகளோடு பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆர்டிகல் 14 எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஆர்டிகல் 14 பார்த்திங்கன்னா சம உரிமை, ஈக்குவாலிட்டி பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 15 சாதி மன பாலின அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லுது. ஆர்டிகல் 16 பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பில் சமவாய்ப்பு அளிப்பதை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 19 பார்த்திங்கன்னா பேச்சுரிமை பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. தேசிய சுகாதார திட்டம் எப்போ தொடங்கினாங்கன்னா 2005. தேசிய சுகாதார திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2005. தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1992. தேசிய ஊரக சுகாதார திட்டம் தொடங்குது 2005. தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் 1992. தேசிய மருத்துவக்குழு சட்டம் இயற்றப்பட்டது. தேசிய மருத்துவக்குழு சட்டம் 2019. தேசிய மருத்துவக்குழு சட்டம் இயற்றப்பட்டது 2019. தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1939. தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1939. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்களை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இது கால வரிசை தெளிவாக தெரிஞ்சால் தான் நம்மளால் அட்டன் பண்ணவே முடியும். தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் ரீசெண்டாக இருக்கக்கூடிய முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யாரான்று தெரிஞ்சிருந்து அதிலேருந்து தான் நம்ம கெஸ் பண்ணி அடிக்க முடியும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அப்போ தலைமை தேர்தல் ஆணையர் லிஸ்ட்டை நம்ம படிச்சிருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்திங்கன்னா 2023 கேட்டிருக்காங்க. அப்போ தலைமை தேர்தல் ஆணையர்களில் பாலிட்டியில் நம்ம தனியாக இல்லைன்னா அந்த தலைமை தேர்தல் ஆணையர்களை வரிசை 1 by 1 எழுதிக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்களுடைய வரிசை, முதல் தலைமை தேர்தல் ஆணையர் தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையருடைய வரிசையை நம்ம தனி வீடியோவை செப்பரேட்டாக பார்க்கலாம். இங்கே சரியான ஃபஸ்ட்டு யார் வரணும்? நவீன் சாவ்லா. 2 பார்த்திங்கன்னா சுனில் அரோரா. 3 பார்த்திங்கன்னா சுசில் சந்திரா. 4 ராஜீவ்குமார் இருப்பாங்க, தற்போது ராஜீவ்குமார். ஸோ அப்போது சரியானது ஆப்ஷன் ஏ.
அடுத்த கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களுக்குள் மக்களவையில் அதிகமான இடங்களை பெற்ற மாநிலம். இங்கே அதாவது மொத்த இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடியதுன்னா டைரெக்டாக கேட்கல. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கீழே இருக்கக்கூடிய மாநிலங்களில் அதிகமான இடங்களை பெற்ற மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. மேற்கு வங்காளம். உத்தரப்பிரதேசம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிக மக்களவை தொகுதி கொண்டு இருக்குது. 80 மக்களவை தொகுதி இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளத்தில் இருக்குது. குறிப்பாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா மக்களவை தொகுதி வந்து பார்த்திங்கன்னா 42 மக்களவை தொகுதி இருக்குது. இவங்க கேள்வி என்னென்னா கீழே கொடுக்கப்பட்ட மாநிலங்களுள் மக்களவையில் அதிகமான இடங்களை பெற்ற மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் தான். வெஸ்ட் பெங்கால் 42 மக்களவை தொகுதியில் இருக்குது. ஆனால் பொதுவாக இந்தியாவிலேயே அதிக மக்களவை தொகை கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தில் 80 மக்களவை தொகுதி இருக்குது. அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கன்னா 42 மக்களவை தொகுதிகள் இருக்குது. 48 மக்களவை தொகுதி இருக்குது மகாராஷ்டிராவில். அதற்கு அடுத்ததாக வெஸ்ட் பெங்காலில் 42 மக்களவை தொகுதியில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 18வது மக்களவை தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் அப்போது எத்தனை மக்களவை தொகுதிகள் இருக்குது, குறிப்பாக வந்து எந்தெந்த மக்களவை தொகுதியில் எவ்வளோ வேக்கன்சி, குறிப்பாக எந்த மாநிலத்தில் அதிகமான மக்களவை தொகுதி குறைவான மக்களவை தொகுதி கொண்ட மாநிலங்கள் எதுன்றதை தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம இது தனி வீடியோவே செப்பரேட்டாக அடுத்த 1 or 2 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து தனி வீடியோவே இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்குன்றதை தனி வீடியோவை பார்க்கலாம். அப்போ இங்கே கீழே கொடுக்கப்பட்ட மாநிலங்கள் மக்களவையில் அதிகமான இடங்களை பெற்ற மாநிலம் எதுனா வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலில் பொறுத்தவரையும் எவ்வளோ மக்களவை தொகுதி இருக்குன்னா வெஸ்ட் பெங்காலில் 42 இருக்குது. 42 மக்களவை தொகுதி இருக்குது. அதே குஜராத்தில் 26 மக்களவை தொகுதி இருக்குது. அசாமில் 14 மக்களவை தொகுதிகள் இருக்குது. ராஜஸ்தானில் 25 மக்களவை தொகுதிகளை கொண்டுள்ளது. அப்போது கீழே அதிகமாக இருக்கிறது எதுனா வெஸ்ட் பெங்கால் தான். 42 மக்களவை தொகுதி இருக்குது. அடுத்த கேள்வி, மேகாலயா தனி மாநிலமாக உருவான ஆண்டு எப்பொழுது? மேகாலயா தனி மாநிலமாக வந்து பார்த்திங்கன்னா உருவான ஆண்டு 1972, 1972. அடுத்த கொஸ்டின், அரசியலமைப்பின் மற்றொரு துணிச்சலான கூறு என்னவென்றால் இது மதச்சார்பற்ற அரசை நிறுவ முயல்கிறது. கீழ்காணும் கூற்றுகளில் மதச்சார்பற்ற அரசு பற்றிய கருத்துக்களில் பொருத்தமற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது மதச்சார்பற்ற அரசு பற்றிய கருத்துக்களில் பொருத்தமற்றது எது? மதச்சமத்துவம் வழங்கப்பட்டுள்ளது, சரி. சிறுபான்மையினரின் பண்பாட்டு பாரம்பரியம் பாதுகாக்கப்பட்டுள்ளது, சரி. தீண்டாமை ஒழிக்கப்பட்டது, சரி. அதன் சில கருத்துக்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானதாக உள்ளது, எது? மதச்சார்பற்ற அரசுகள். அப்போது இது வந்து பொருத்தமற்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி தான். அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் முகவுரையிலுள்ள சோசியலிஸ்ட் என்ற வார்த்தையுடன் தொடர்புடைய அரசியல் சாசன திருத்த சட்டம் எது? ஸோ முகவரியில் சேர்க்கப்பட்ட அந்த திருத்த சட்டனாவே அந்த வார்த்தை சேர்த்தது சோசியலிஸ்ட் என்ற வார்த்தையோடு தொடர்புடைய திருத்த சட்டனாவே 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1972 படி 1976 படி தான் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. 42வது அரசியல் சாசன திருத்த சட்டம். அடுத்த கேள்வி, ஆம்புட்ஸ்மேன் எனும் அமைப்பை முதலில் உருவாக்கிய நாடு எது? ஆம்புட்ஸ்மேன் எனும் அமைப்பை முதலில் உருவாக்கிய நாடு ஸ்வீடன் நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ் வருவனவற்றுள் எது அல்லது எவை உச்சநீதிமன்ற நீதிபதியாக தேவையற்றது தேவையற்றவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதில் எது தேவையற்றது? ஸோ அதில் 1 இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், சரி. 1 அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்கள் தொடர்ந்து 5 ஆண்டுகள் நீதிபதியாக பணியாற்றிருத்தல் வேண்டும், சரி. 1 அல்லது அதுக்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்கள் தொடர்ச்சியாக 15 ஆண்டுகள் மேல் வழக்கறிஞராக இருத்தல் வேண்டுமா? ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிப்பதற்கான தகுதிகளில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே வந்து எது தவறுனா 3வது வந்து தவறு. ஏன்னா 10 ஆண்டுகள் வந்து வழக்கறிஞராக இருந்தால் அவர் வந்து நீதிபதியை நியமிக்கலாம்னு சொல்லலாம். இங்கே தவறானது, பொருத்தமற்றது ஆப்ஷன் டெல்லி. 3 மட்டும் வந்து பொருத்தமற்றது. அடுத்த கேள்வி, இந்திய அரசமைப்பு விதி 264 முதல் 300A பகுதி எதில் அடங்குனா 264 ஆர்டிக்கல் 264லேருந்து 300A வந்து பார்த்திங்கன்னா பகுதி 12 அடங்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே உயர்நீதிமன்றங்கள் மற்றும் அவை நிறுவப்பட்ட ஆண்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் தவறான இணையை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் எப்போ நிறுவப்பட்டதுன்னா மெட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1862, சரி. கர்நாடகா உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு 1884, சரி. அலகாபாத் உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்டது 1954 கிடையாது. அடுத்து கேரளா உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு 1958, சரி. அப்போ இங்கே எது தவறுனா அலகாபாத் தான் தவறு.
அலகாபாத் உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1950 வந்திருக்கணும். இங்கே 54 தந்திருக்காங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. அப்போ மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்டது 1862. மெட்ராஸ் மட்டும் கிடையாது, எம்என்சி மெட்ராஸு, மும்பை, அடுத்து கொல்கத்தா, இது எல்லாமே வந்து 3 உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு 1862 தான். மும்பை, கொல்கத்தா, சென்னை, அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்டது 1862 தான். கர்நாடகா வந்து 1884 நிறுவியிருப்பாங்க. அலகாபாத் உயர்நீதிமன்றம் 1950 நிறுவப்பட்டது. கேரளா உயர்நீதிமன்றம் 1958 நிறுவப்பட்டது. அடுத்த கேள்வி, மாநிலங்களவை பற்றிய பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை? மாநிலங்களவை பற்றிய பின்வரும் சொற்றொடர்கள் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. மாநிலங்களவை இது ஒரு நிரந்தரமான அவை, சரி. ஒவ்வொரு இரண்டாம் ஆண்டின் முடிவிலும் 1/3 உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகின்றனர், சரி. இவை இந்த அவையின் நிலையற்ற தன்மையை குறிக்கிறதா? கிடையாது. அப்போது மாநிலங்கள் தொடர்பான கூற்றுகள் சரியானது 1 மற்றும் 2 சரி. அடுத்த கேள்வி, பின்வரும் அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளில் சமூக சிந்தனையை பிரதிபலிப்பது எது? பின்வரும் அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளில் சமூக சிந்தனையை பிரதிபலிப்பது எதுனா, வாழ்வாதாரத்திற்கான வழிமுறைகளை போதுமான அளவு வழங்குதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருவரது உயிரோ உடல்சார் உரிமையோ சட்டம் விதித்தமைத்துள்ள நெறிமுறைப்படி அன்றி வேறு எவ்வகையிலும் பறிக்கப்படுதல் ஆகாது இங்கனம் கூறும் இந்திய அரசமைப்பு விதி எது? அப்போ ஆர்டிக்கல் 21 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய உயிரோ அல்லது உடல்சார் உரிமையோ சட்டம் கொண்டு வந்துள்ள அந்த நெறிமுறைப்படி தான் தவிர வேறு எவ்வகையிலும் பறிக்கப்படுதல் ஆகாது என்று குறிப்பிடும் விதி ஆர்டிக்கல் 21. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட எந்த நாட்டு அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை பெரும்பகுதி ஒத்துள்ளது? கீழ்கண்ட எந்த நாட்டு அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை பெரும்பகுதி வந்து ஒத்துள்ளதுன்னா, அமெரிக்க அரசமைப்புடன் தான் பெரும்பகுதி இந்திய அரசியலமைப்பினுடைய முகப்புரை ஒத்துள்ளது. அடுத்த கேள்வி, 1946 அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்களாக இந்தியா வந்தவர்கள். ஸோ 1946 அமைச்சரவை தூதுக்குழுவில் 3 பேர் மிக முக்கியமாக வந்திருப்பாங்க. பெத்தி கிளாரன்ஸ், ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். அடுத்த கேள்வி, கீழ்காண்பவனற்றுள் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். இதில் சரியான பொருத்தங்கள், ராஜாஜி அமைச்சரவை ஏற்படுத்திய ஆண்டு 39ன்னு கொடுத்துருக்காங்க. 39 வருமா? ராஜாஜி வந்து 37 வந்து அமைச்சிருப்பார். அப்போது 1 தவறாக இருக்குது. வேதாரண்யம் சத்தியாகிரகம் 1930 சரி. மறுசீரமைப்பு கல்வி முறை வந்து பார்த்திங்கன்னா 1958 தந்திருக்காங்க. மறுசீரமைப்பு கல்வி முறை 58 கிடையாது. சிஆர் ஃபார்முலா திட்டம் 1944. அப்போ சரியாக இருக்கிறது 2 மற்றும் 4 மட்டும் தான் சரியாக இருக்கிறது. அடுத்த கேள்வி, பொதுமக்களுக்கான அதிகாரி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பம் பெற்ற பிறகு பதில் அளிப்பதற்கான கால வரம்பு எவ்வளவு? பொதுமக்களுக்கான அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பம் பெற்ற பிறகு பதில் அளிப்பதற்கான கால வரம்பு 30 நாட்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த சட்டத்தால் உத்தராஞ்சல் என்ற பெயர் உத்தரகாண்ட் என மாற்றப்பட்டது? எந்த சட்டத்தால் வந்து உத்தராஞ்சல் என்ற பெயர் உத்தரகாண்ட் என மாற்றப்பட்டதுன்னா, உத்தராஞ்சல் பெயர் மாற்ற சட்டம் 2006. உத்தராஞ்சல் பெயர் மாற்ற சட்டம் 2006 படி தான் உத்தராஞ்சல் என்னவா மாறுது? உத்தரகாண்டாக மாற்றப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் அலுவலக பணி மொழிகளாக அல்லது ஆட்சி பணி மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்து எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 22 மொழிகள் உள்ளன. அடுத்த கேள்வி, சட்டத்தின் ஆட்சியை வடிவமைத்தவர் யார்? சட்டத்தின் ஆட்சி என்ற சொல்ல வந்து உருவாக்குவது வந்து ஏவி டைசி. அடுத்த கேள்வி, கீழ் வருவனவற்றுள் எது மத்திய பட்டியலில் இடம்பெறவில்லை? மாநகராட்சி வரி, விவசாய வருமானம் தவிர மற்ற வருமான வரி, மூலதன வரி, சுங்க வரி. இதில் மத்திய பட்டியலில் வந்து இடம்பெறாதது மூலதன வரி. அதே மாநகராட்சி வரி, விவசாய வருமானம் தவிர மற்ற வருமான வரி, சுங்க வரி, இந்த 3 வரிகளும் மத்திய பட்டியல் அடங்கும். மூலதன வரி மத்திய பட்டியலில் வராது. இது வந்து பார்த்திங்கன்னா மாநில பட்டியலில் வரக்கூடியது மூலதன வரி. அடுத்த கேள்வி, பஞ்சாயத்து ராஜ் பற்றி கீழ்காணப்படுபவையில் எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? கே. சந்தானம் குழு பஞ்சாயத்து ராஜ் தேர்தலை பற்றியது. ஆர்.கே. கண்ணா குழு
நியாய பஞ்சாயத்து, திருமதி தயா சௌபே குழு பஞ்சாயத்து ராஜ் நிதிநிலை, அடுத்து ஜி ராமச்சந்திரா குழு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மையங்கள். இதில் எது சரின்னு பார்த்தீங்கன்னா 1-4 மட்டும் தான் சரியாக இருக்குது. அப்போ கே சந்தானம் குழு என்ன சொல்லுதுன்னா பஞ்சாயத்து ராஜினுடைய தேர்தலை பற்றி குறிப்பிடுகிறது. பஞ்சாயத்து ராஜ் தேர்தலை பற்றி குறிப்பிடும் குழு கே சந்தான குழு. அடுத்து ராமச்சந்திரா குழு என்ன சொல்லுதுன்னா பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மையங்களை குறிப்பிடுகிறது. ஜி ராமச்சந்திரா குழு பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மையங்களை பற்றி குறிப்பிடுகிறது. அப்போ 1-4 சரி, 2-3 தவறாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரதம அமைச்சரின் கடமை பற்றி கூறும் விதி என்ன? பிரதம அமைச்சரின் கடமையை பற்றி சொல்லுது ஆர்டிகல் 78. ஆர்டிகல் 78 வந்து பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சரின் கடமை பற்றி குறிப்பிடுகிறது. 78 பிரதம அமைச்சரின் கடமை பற்றி குறிப்பிடும் விதி ஆர்டிகல் 78. அடுத்த கேள்வி, இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் டேஸில் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள்னாவே பார்ட் 4A இருக்குது. பார்ட் 4 வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 4 வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள் 51A குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் டேஸில் சேர்க்கப்பட்டன. அடிப்படை உரிமைனாவே பார்ட் 3 சேர்த்திருப்பாங்க அடிப்படை உரிமைகள். அடுத்த கேள்வி, வரதட்சணை தடை சட்டம். வரதட்சணை தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. வரதட்சணை தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1961. வரதட்சணை தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1961. 1946ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு யார் என்பவர் தலைமை தாங்கினார்னா தற்காலிக தலைவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தை தலைமை தாங்கியிருப்பார். அப்போ அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டுனாவே 1946 டிசம்பர் 9. அடுத்த கேள்வி, சர் ஸ்டார்போர்ட் கிரிப்ஸ் டேஸ் கட்சியின் போர் அமைச்சரவையின் பிரதிநிதியாக இருந்தார். ஸ்டார்போர்ட் கிரிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர் கட்சியினுடைய அமைச்சரவையின் பிரதிநிதியாக இருந்தார். தொழிலாளர் கட்சி, லேபர் பார்ட்டி. அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றில் எது பொருத்தமற்றதாக உள்ளது? பின்வருவனவற்றில் எது பொருத்தமற்றதாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. கிரிப்ஸ் தூதுக்குழு 1942, பாகிஸ்தான் தீர்மானம் 1940, காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931. சரி, நேரு அறிக்கை 1946னா நேரு அறிக்கை 1928 வந்திருக்கணும். இங்கே 46ன்னு தந்திருக்காங்க. ஸோ நேரு அறிக்கை அப்போது தவறானது, பொருத்தமற்றது ஆப்ஷன் டெல்லி. கிரிப்ஸ் குழு 1942 சரி, பாகிஸ்தான் தீர்மானம் 1940, காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 ஏற்படுத்தியிருப்பாங்க. நேரு அறிக்கை 1946 கிடையாது. அடுத்த கேள்வி, பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது? பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் ஜூலை 18, 1947 இயற்றியிருப்பாங்க. பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1947. 1936 சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கியவர் யார்? 1936 சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்குவது டாக்டர் B.R. அம்பேத்கர். அடுத்த கேள்வி, 1947ஆம் ஆண்டு தமிழ் மக்கள் நலன் சார்ந்த தமிழரசு கட்சியை தொடங்கியவர் யார்? 1947 தமிழ் மக்கள் நலன் சார்ந்த தமிழரசு கட்சியை தொடங்கியவர் யாருன்னா மாப்போ சிவஞானம் தமிழரசு கட்சி. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. 1953 காக்கா கலேல்கர் கமிஷன் அமைச்சிருப்பாங்க. 1979 மண்டல் கமிஷன். 1976 சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது. 1992 தேசிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான நிதி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் ஏற்படுத்தல். 1953 காக்கா கலேல்கர் கமிஷன், 1979 மண்டல் கமிஷன், 1976 சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம், 1992 தேசிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான நிதி மற்றும் வளர்ச்சி நிறுவனம். அடுத்த கேள்வி, அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்குவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான். தேர்தல் ஆணையம் தான், எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகளுக்கு வந்து சின்னங்களை ஒதுக்குகிறது. அடுத்த கேள்வி, ஆர்டிக்கல் 51AH வகுத்துரைப்பது என்ன? ஆர்டிக்கல் 51AH என்ன சொல்லுதுன்னா அறிவியலார்ந்த உளப்பாங்கு, மனித நேயம், ஆய்ந்து தெளிந்து சீர்திருத்தும் ஆர்வம் ஆகியவற்றை வளர்க்கிறது. ஆர்டிக்கல் 51AH என்ன சொல்லுது? அறிவியலார்ந்த உளப்பாங்கு, மனித நேயம், ஆய்ந்து தெளிந்து சீர்திருத்தும் ஆர்வம் ஆகியவற்றை வளர்க்கிறது.
அடுத்த கேள்வி 1947 முதல் யூனியன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார்? 1947 முதல் யூனியன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் வந்து அப்போதைய நிதியமைச்சராக இருந்த ஆர்கே சண்முகம் செட்டி தான் வந்து தாக்கல் செஞ்சிருப்பார். சண்முகம் செட்டி. அடுத்த கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் கட்சிகளுக்குள் யானை எந்த கட்சியின் சின்னமாகும்? யானை வந்து பார்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய சின்னமாகும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் கட்சிகளுள் யானை வந்து எந்த கட்சியின் சின்னம்னா பகுஜன் சமாஜ் கட்சி. அடுத்த கேள்வி, பின்வருவனற்றில் எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பாகும்? மாநிலத்தின் இன்றியமையாத பண்பு இறையாண்மை. மாநிலத்தின் இன்றியமையாத பண்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இறையாண்மை. அடுத்த கேள்வி, இந்தியாவில் முதன்முறையாக தனி வாக்காளர் முறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு சட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தனி வாக்காளர் முறை சட்டம் எந்த சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1909 ஆண்டு சட்டத்தின் படி தான் தனி வாக்காளர் முறை சட்டம் வந்து இந்தியாவில் முதன்முறையாக கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் பகுதி 11 டேஸ் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிர்வாக உறவுகளை பற்றியது. ஸோ பகுதி 11 மத்திய மாநில அரசுகளின் நிர்வாக பகுதிகளை குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 256 263 மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே நிர்வாக உறவுகளை பற்றி குறிப்பிடும் பகுதினா பகுதி 11 ஆர்டிகல் 256 ஆர்டிகல் 256 263 வரை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே நிர்வாக உறவுகளை பற்றி குறிப்பிடுகிறது. 256 263. அடுத்த கேள்வி, டேஸ் அதாவது பஞ்சாயத்து முறையை முதலில் நடைமுறைப்படுத்திய மாநிலம் எது? பஞ்சாயத்து முறையை முதலில் நடைமுறைப்படுத்திய மாநிலம் ராஜஸ்தான் மாநிலம். அடுத்த கேள்வி, டேஸ் மாநிலங்களவையின் முன்னாள் தலைவராக செயல்படுகிறார். மாநிலங்களவையின் முன்னாள் தலைவராக செயல்படுபவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர். அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் 351வது விதி எதை குறிக்கிறது? இந்திய அரசியலமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 351 எதோ சொல்லுதுன்னா இந்தி மொழியின் பரவலை ஊக்குவிப்பது மற்றும் பல்வகையான கலாச்சாரத்தின் பாரம்பரியத்தை பாதுகாத்தல் ஒன்றியத்தின் கடமையாகும் என்று குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 351 என்ன சொல்லுது? இந்தி மொழியின் பரவலை ஊக்குவிக்கிறதும் ப்ளஸ் பல்வேறு வகையான கலாச்சாரத்தின் பாரம்பரியத்தை பாதுகாத்தல் ஒன்றிய அரசின் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கடமைன்னு சொல்லியிருக்கு. அடுத்த கேள்வி, அரசு பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது கீழ்காணும் விதிகளில் எது சரியானது? அரசு பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடுவது ஆர்டிகல் 47. இந்த கேள்வியோட வந்து பார்த்தீங்கன்னா 50 ப்ரீவியஸ் பாலிட்டி கொஸ்டின் வந்து 2023 இருக்கிறத பார்த்துருக்குறங்க. நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளையும் இந்த பாலிட்டி கொஸ்டின் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வருவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.